தம்பி தம்பி நீங்க இந்த யாத்தே விஜய் தானே? ஆமாண்ணா. அந்த கொத்தனார் மாதிரி கெட்ட போட்டு. ஆமாண்ணா. எனக்கு இந்த கொத்தனார் கெட்டப்ல கொஞ்சம் அழுக்கா இருப்பீங்களா? அப்ப கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. இந்த டிப்டாப்ல இருக்க ட்ரெஸ்னோட எனக்கு டக்குன்னு அடையாளம் தர வந்து. இல்ல நீங்க தான் விஜய் தானே? யாத்தே விஜய் தானே? ஆமா. அதுக்கு முன்னாடி எது சொன்னீங்களா? அழுக்கா இது கொத்தனார் கெட்டப்ல என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல கொத்தனார் வேலை செய்யறவங்க அழுக்கா தான் ட்ரெஸ் போட்டுட்டு ஆளுமா என்ன? ஏன் நாங்களாம் அழுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதா? கொஞ்சம் அழகா இருக்க கூடாதா? இல்ல நானும் பாக்குறேன் இந்த அழுக்கான ட்ரெஸ் போட்டாதான் லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. ஏன் நாங்க இந்த மாதிரி போட்டு வீடியோ போட்டா சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? அது ஏன்னா அந்த வார்த்தை சொன்னீங்க? அழுக்கா இருந்தாதான் அடையாளம் தெரியும். இல்லண்ணா, ஒரு நல்ல கலைஞனுக்கு எப்படி இருந்தாலும் அடையாளம் தெரியணும். உங்களை சிரிக்க வைக்காதான் அழுக்கா இருக்கணும் தவிர உண்மையான அழுக்கு கிடையாது. கொத்தனார்னா அழுக்கா இருக்கணும், விவசாயம்னா சகுதியில இருக்கணும், மெக்கானிக்னா மேல ஆயிலா இருக்கணும். இது என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க பாக்குற பார்வை என்னைய மட்டும் காயப்படுத்துங்க. என்னைய பேர் நிறைய பேர் காயப்படுத்திருக்கு. அவங்களுக்கு வேலையை தாண்டி அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்கு. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு யாரையும் எனக்கு பார்க்காதீங்க. நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுங்க. சாரிண்ணா. என்னோட வலி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கஷ்டப்படுற ஏழைகளின் வலி. அதோட குரல். சாரி தம்பி, பேச தப்பு தான். சாரி தம்பி. யாரையும் இந்த மாதிரி காயப்படுத்துறாங்க.